தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் பாரதி நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜரானதால் காவல் நிலையத்தை தூய்மை பணியாளர்கள் சூழ்ந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் நித்யானந்தம் நேரலையில் வழங்கும் தகவல்களை தற்போது காணலாம். வணக்கம் நித்யானந்தன், தற்போது கள நிலவரம் என்ன? விரிவான தகவல்களை சொல்லுங்க. 13 நாட்களாக அமைதி வழியில் போராடிய தூய்மை பணியாளர்களை இரவு நேரத்தில் காவல்துறையினர் அடித்தும் துன்புறுத்தியும் கைது செய்து தனியார் மண்டபங்களில் வைத்திருந்தார்கள். அதன் பிறகாக நீதிமன்ற உத்தரவிட்டதுக்கு பிறகாக அவர்கள் எல்லாம் விடுவிப்பு செய்யப்பட்டனர். இருந்தபோதிலும் காவல்துறையினர் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய LTUC அதே போல இடது தொழிற்சங்கத்துடைய முன்னணி நிர்வாகிகள் மீதெல்லாம் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த போராட்டத்தை தூய்மை பணியாளர்களுக்காக முன்னின்று நடத்திய வழக்கறிஞர் பாரதி மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கிற்காக நேற்று தினத்தில் சம்மன் அனுப்பப்பட்டது. அந்த சம்மன் பெரியமேடு காவல் நிலையத்திலிருந்து அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் பெரியமேடு காவல் நிலையத்தில் இன்று காலை அவர் ஆஜராக சென்றபோது அங்கு வேண்டாம், நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு வர வேண்டும் என காவல்துறையினர் அழைத்திருந்தார்கள். அங்கும் இங்குமாக அலைக்கடித்ததுக்கு பிறகாக நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அவரை வரவழைத்து அதன் பிறகாக பெரியமேடு காவல்துறையினர் இங்கு வந்து விசாரணை நடத்தினார். சுமார் 3 மணி நேரம் விசாரணை நிறைவடைந்து பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு அதன் பிறகாக விசாரணை நிறைவடைந்ததற்கான கையெழுத்தும் பாரதியிடம் பெறப்பட்டிருக்கிறது. கையெழுத்து வழக்கமாக விசாரணை முடிந்ததுக்கு பிறகாக கையெழுத்து பெறப்படும். கையெழுத்து பெறப்பட்டதுக்கு பிறகாக அவரை வெளியே விடுவதுதான் வழக்கமான நடைமுறை. ஆனால் இந்த முறை காவல்துறையினர் அவரை உள்ளே அமர வைத்துவிட்டு உயர் காவல்துறை அதிகாரிகள் கூறியதற்கு பிறகாகவோ அல்லது அதிகார வர்க்கத்திலிருந்து யாரேனும் ஒருவர் அழைப்பார், அதன் பிறகாக தான் வெளியே விட முடியும் என்ற ஒரு துணியில் கூறியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக வழக்கறிஞர் பாரதி உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் சிலர் உள்ளேயே நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு உள்ளாகவே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது வரை காவல்துறையுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வழக்கமான நடைமுறைகள், வழக்கமான சட்டத்திற்கு உட்பட்டு காவல்துறையினர் நடக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழதான் செய்கிறது. இரவு நேரத்தில் தூய்மை பணியாளர்களை அடித்து உதைத்து அதன் பிறகாக தனியார் மண்டபங்களில் அடைக்கப்பட்டதற்கு பிறகாக இவர்களை எல்லாம் காணவில்லை என்று LTUC-யினர் வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததற்கு பிறகாக தான், நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பிறகாக தான் அன்றைய தினத்தில் மாலை 8 மணிக்கு பிறகாக அவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டார்கள். அதே போன்ற ஒரு நடைமுறையை மீண்டும் தற்பொழுது நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் கடைபிடித்து வருகிறார்கள். யாருடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழதான் செய்கிறது. வழக்கறிஞர் பாரதி கைது என்பது தூய்மை பணியாளர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் வழக்கறிஞர்கள் மத்தியிலும் ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வண்ணமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்துடைய செயலாளர் பார்வேந்தன் நம்மிடையே பேசுவதற்காக இணைந்திருக்கிறார். இதற்கு முன்னதாக காவல் நிலையத்திற்கு உள்ளே சென்று அவரை சந்திப்பதற்காக சென்றிருந்தார். கேட்கலாம், காவல்துறை தரப்பிலிருந்து என்னதான் கூறுகிறார்கள்? வழக்கமான நடைமுறைகள் என்ன? இன்றைய தினத்தில் காவல்துறை நடந்து கொள்வது சரியான நடைமுறையா? ஏற்கனவே 13 நாள் தோழர்கள் அறவழி போராட்டம் இருந்த பொழுது காவல்துறை அவர்களை அதிகார தோரணையில் அப்புறப்படுத்தி கொண்டு போய் அடைத்து வைத்திருந்தார்கள். கைது என்று சொன்னால் அதை கைது என்று உடனே அறிவித்துவிட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் 18 மணி நேரம் எந்தவித செய்தியும் சொல்லாமல் அடைத்து வைத்ததன் காரணமாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் மற்றும் சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் உள்ளிட்ட சங்க பிரமுகர்கள் சென்று ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் வாதிட்டோம். அப்பொழுது நீதியரசர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், இது இல்லீகல் அரெஸ்ட் அல்ல, இல்லீகல் டிடென்ஷன். நீங்கள் அவர்களை சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருக்கிறீர்கள். அதற்கு என்ன உரிமை உங்களுக்கு இருக்கிறது? போராடுகின்ற தோழர்களுக்கு முறைப்படி அவர்களுக்கு சட்ட உதவி செய்வதற்கு வழக்கறிஞர்களுக்கு உரிமை இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது அதை அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே அதை அவர்கள் செய்யட்டும் என்று சொல்லி அறுவரையும் உடனே விடுதலை சொல்லி சொன்னார்கள். நேற்று அவருக்கு சம்மன் வழங்கப்பட்டது. இன்று அவர் 2வது நீதிமன்ற காவல்துறைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இங்கே கிட்டத்தட்ட 4 மணமாக உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் கேட்ட கேள்விகளுக்கு உடனடியாக பதிலை எழுதி கொடுத்து விட்டார்கள். காலையிலே அவர் உணவு சாப்பிடவில்லை, இன்னும் 4 மணி வரை உணவு கொடுக்கவில்லை என்கிற செய்தியும் வந்திருக்கிறது. இதுவும் ஒரு இல்லீகல் டிடென்ஷன் தான். காரணம், அன்று நீதிபதிகள் எதை சொன்னார்களோ இன்று அதையே மாநகர காவல்துறை செய்திருக்கிறது. இது மிகவும் வருத்தமளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. வழக்கறிஞர்களை, போராடுகின்ற மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டிய வழக்கறிஞர்களை, சட்டத்துக்கு எதிராக செயல்படுகின்றவர்களையே பாதுகாக்கின்ற உரிமை பெற்ற வழக்கறிஞர்களையே விளிம்பு நிலை மக்களுக்காக போராடியவர்களுக்காக வழக்கறிஞர் சென்றதற்காக அப்படி ஒரு வழக்கறிஞரை துன்புறுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக பாரதி அவர்களை அந்த சட்டவிரோத அடைப்பிலிருந்து மாநகர காவல்துறை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாம் பார்த்திருக்கலாம்,
சென்னை மாநகர காவல்துறையினர் சட்டத்திற்கு புறம்பாக தான் அவரை உள்ளே வைத்திருக்கிறார்கள் என்பதை வழக்கறிஞர்களுடைய பேட்டியின் மூலமாக நாம் பார்த்திருக்கோம். தொடர்ச்சியாக நுங்கம்பாக்கம் காவல் நிலையம் வெளியே தற்பொழுது வரை தூய்மை பணியாளர்கள் அமர்ந்து தங்களுக்காக உரிமைக்காக போராடிய அந்த தூய்மை பணியாளர்களை அவர்களை வெளியே விட வேண்டும், எங்களுக்காக முன்னின்ற தலைவர்களை வெளியே விட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து வருகிறார்கள். உள்ளே தற்பொழுது வரை காவல் நிலையத்திற்குள்ளாக வைத்திருக்கிறார். விசாரணை முடிந்தும் உள்ளே அமர வைக்கப்பட்டிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? கஷ்டமா தாங்க தோழர் இருக்குங்க. இப்ப பாரத் உள்ள இருக்காரு, அவருக்கு சாப்பாடும் கொடுக்கல, தண்ணியும் கொடுக்கல. ஒரு விசாரணை பேர்ல உள்ள வச்சிருக்காங்க. அவங்களுக்கு உணவு கொடுக்கணுமா இல்லையா? எதுவுமே அவர் கொடுக்காம 4 மணி நேரம் ஆகுது. நாங்க அங்க பெருமிட் ஸ்டேஷன்ல இங்க வந்து 4 மணி நேரம் ஆகுது. எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அவர் உள்ள இருக்காரா இல்லையான்ற கூட எங்களுக்கு தெரியல. நாங்க எல்லாம் வெளியே தான் உட்காந்துருக்கோம், தோற நாங்க ஒன்னும் பாக்கல. அதனால வந்து சட்டப்பிரகாரம் நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்கத்துக்கு திரும்ப அதுதான் அந்த கோரிக்கை தான் வைக்கிறோம். எங்க பணி எங்க கிட்ட கொடுங்க தான் அரசாங்கத்திட்ட கேட்கிறோம். இப்ப திரும்ப எங்களை கான்ட்ராக்டுக்குள்ள போன்னு சொல்லி நீதிமன்றத்திலயும் ஜட்ஜி ஐயாவும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. எங்க வேலையை எங்களுக்கு கொடுக்கணும் தான் ஐயாக்கு நாங்க சொல்றோம். நாம் பார்த்திருக்கலாம், வழக்கறிஞர்கள் ஒருபுறம், மறுபுறத்தில் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் கூடி நின்று நுங்கம்பாக்கம் இந்த காவல் நிலையத்திற்கு வெளியாக வழக்கறிஞர்கள் ஒருபுறம், தூய்மை பணியாளர்கள் என அனைவரும் கூடியிருக்கிறார்கள். பல்வேறு சாலைகள் எதிர்க்க கடைகளுக்கு வாயில்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடியும். ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் தூய்மை பணியாளருடைய பிரச்சனையை முறையாக கையாளாமல் விட்டதன் விளைவாக இந்த பிரச்சனை என்பது பூதாகரமாக மாறியிருக்கிறது. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் இவர்களுக்கு அனைவருக்கும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை தான் வைக்கிறார்கள். அதே போல தனியார் மயப்படுத்துவது என்பது தூய்மை பணியாளர்களுக்கு மட்டுமாக கேட்கவில்லை. அரசு துறை பணிகளை தனியார் மயப்படுத்தாமல் தங்களுக்கு அந்த பணியை வழங்க வேண்டும், தங்களுடைய தற்காலிக பணியை முதலில் வழங்க வேண்டும், இரண்டாவதாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த தூய்மை பணியாளர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை. அதாவது இல்லீகல் அரெஸ்ட் என்பார்கள், இல்லீகல் விசாரணை, இல்லீகல் அரெஸ்ட், இல்லீகல் கஸ்டோடியல் டெத் என பல வார்த்தைகள் எல்லாம் கூறுவார்கள். இதையெல்லாம் தொடர்ச்சியாக தவிர்க்க வேண்டும் காவல்துறையினர் என்பதுதான் அனைவரும் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே சட்டப்படி விசாரணை நடத்தி முடித்திருந்தால் உடனடியாக அவரை வெளியே அனுப்பியிருக்க வேண்டும். வெளியே அனுப்பாமல் ஏன் உள்ளே வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழதான் செய்கிறது. யார் அந்த உயர் அதிகாரி? ஏன் அவருடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறது சென்னை மாநகர காவல்துறையினர்? என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எது எப்படியாயினும் இந்த தூய்மை பணியாளர்கள் கேட்பது என்னமோ அவர்களுடைய உரிமையும் அவர்களுடைய நியாயமான கோரிக்கையும் தான் என தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஆதரிக்கிறார்கள், திமுகவை தவிர்த்து. ஏன் திமுக மீண்டும் மீண்டும் அரசு இதற்கு முரண்பு பிடித்து இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் தனியார் மயத்திற்காக நோக்கி செல்கிறது என்ற கேள்வியை தான் இவர்கள் அனைவரும் வைக்கக்கூடிய கேள்வியாக இருந்து வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம், அரசு தனியார் மயத்திற்கு ஆதரவாக இருக்கிறதா அல்லது தூய்மை பணியாளர்களுக்கு இந்த தமிழர்களுக்காக ஆதரவாக நிற்கப் போகிறதா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நித்யானந்தன் நேரலையில் இணைந்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.